பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய வார்த்தைப்படியாய் சொல்கிறது. ரோமர் 3வது அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம். உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. பாருங்க அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, பவுலையா சொல்லுகிறார். அன்றைக்கு ரோம திருச்சபையில், ரோம தேசத்தில் இருந்த அநேகர் முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களாக இருக்கிற அந்த ஜனங்களை பார்த்து சொல்றாரு, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவனும் இல்லை. அப்போ தேவனை தேடுகிறவன்கள் அந்த காலத்திலையும் குறைந்துதான் இருந்தார்கள். பழைய பாட்டிலும் அப்படிதான் இருந்தது. ஏதோ ஒரு சிலர் தேவனை தேடுறாங்க, ஆனால் அநேகர் உலகத்தை தேடிக்கொண்டிருக்கிறாங்க. அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை விசுவாசித்து வந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களை என்னை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? தேவனை தேடுகிறோமா, இல்லை உலகத்தை தேடுகிறோமா? இல்லைன்னா உலக பொருட்களுக்காக, உலகத்தில் நன்றாய் இருக்க வேண்டும் என்பதற்காக இயேசுவை தேடுகிறோமா? இன்றைக்கு கர்த்தர் உங்களோடும் என்னோடு பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் நிதானித்து பாருங்க, நான் எதற்காக தேவனை தேடுறேன்? இல்லை உண்மையா தேவனை தேடுறேனா, இல்லை பணத்தை தேடுறேனா, இல்லை உலகத்தை சம்பாதிக்கணும், உலகத்தில் பொருள் சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா? கடைசி காலத்தில் ஆண்டவர் சொல்றாரு, தேவனை தேடுகிறவர்கள் குறைந்து போகிற காலம். ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட காலத்திலும் தேவனை தேட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்பித்தான் ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். தேவனை தேடுவோம். எந்த தேவனை தேடணும்? உங்களுக்காக எனக்காய் கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி உங்களை மீட்டெடுத்தாரே, அந்த ஆண்டவராக இயேசுவை தேடணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். பாருங்க, சங்கீதம் 9:10 சொல்லுது, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். பாருங்க, ஆண்டவரை தேடினால் என்ன நன்மை கிடைக்கும்? ஆண்டவர் என்ன செய்வாரா? கைவிடுகிறது இல்லை. உங்க உலகத்துல ஒருவேளை மனிதன் கைவிடலாம், உலகத்துல ஒருவேளை மனைவி கைவிடலாம், கணவன் மனைவியை கைவிடலாம், பிள்ளைகளை பெற்றோர் கைவிடலாம், பெற்றோரை பிள்ளைகளும் கைவிடலாம், உங்க கம்பெனி கைவிடலாம். யாரு கைவிட்டாலும் இயேசு உங்களை கைவிட மாட்டார். என்ன செய்யணும்? ஆண்டவரை தேடினால், ஆண்டவரை உண்மையாய் தேடினால், அவருடைய வருகையில கூட அவர் என்ன செய்ய மாட்டார்? உங்களை கைவிட மாட்டாருங்க. இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார் என்கிற அறிவோடு வாழுவோம், அவரை தேடுவோம். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆமென்.